வாழ்க்கையில சுபாஷ் சொன்ன காரியம் தான் முதல் முறையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கரெக்டா சொன்ன. டேய் செல்வா, இப்ப நம்ம அங்க போனது கேமராவுல பதிவாயிருக்கோம். போடா முட்டாள, அந்த கேமரா எப்பவோ டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஆனா அந்த சந்திரன் செத்துட்டாருங்கிறது மட்டும் நமக்கு கன்ஃபார்மா தெரியுது. இப்ப நம்ம அங்க போனது கேமராவுல பதிவாயிருக்குமா? டேடே அது அப்படியே ஸ்டில்லாக ஸ்டில்லாக. ஏய் க்ளோஸ் போ க்ளோஸ் போ க்ளோஸ் போ. க்ளோஸ் அப்ல காட்டுறதுக்கு நான் என்ன படமா எடுத்துட்டு இருக்கேன்? சும்மாடா, முகத்தை ஜூம் பண்றான். டேய் லைட் இல்லாம ஜூம் பண்ணி என்னடா பண்றது? டேய் அவன் கையில ஏதோ கிளார் அடிக்குது பாரு. அதை ஜூம் பண்ணு. டேய் பாரு, அது என்னன்னு பாரு. டேய் அவன் கையில ஏதோ தெரியுது பாரு. டேய் அது அதான்டா, என்னடா அவன் கையில தொங்கிட்டு இருக்கே கீ செயின். அதான்டா அன்னைக்கு அந்த கடையில அடிச்ச கீ செயின். எந்த கீ செயின்? டேய் கொஞ்சம் தெளிவா சொல்றா. டேய் செல்வா, நம்ம இந்து கூட போகும்போது அந்த கடையில அடிச்ச கீ செயின். ஓ அந்த கீ செயினா? இது புது மாடல் சார். நேத்து தான் மெட்டீரியல் வந்தது. இத பாருங்க சார். சார், அன்னைக்கு வேற நல்ல கலெக்ஷன்லாம் இருந்ததுல்ல, அது இருக்கா? என்னைக்கு சார்? அதான் அன்னைக்கு ஒரு கீ செயின் மிஸ் ஆச்சுல்ல. ஓ அந்த மாடலா? அன்னைக்கு டிஸ்ப்ளேல இருந்ததையா கேக்குறீங்க? அது இல்ல சார், அன்னைக்கு அந்த கீயை தொலைச்சாரு. அன்னைக்கு ஒரு சில கலெக்ஷன்லாம் இருந்தது, சூப்பரா இருந்தது. அவர் எடுத்ததெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. என்ன ரேட் இருக்கும்? ஒரு 3000 4000 கிட்ட வரும். அதெல்லாம் ஒரு பெரிய ரேட்டா? நாங்க அதை விட அதிகமா பாக்குறோம். நாங்கெல்லாம் அந்த அளவுக்கு சீப் இல்ல. ஆமாமா, ராயல் ஃபேமிலி. ஆமா, ஆளு பெரிய ஆளா? யாரு? அன்னைக்கு கீயை தொலைச்சாரு அவரு. ஐயோ, ஜான் சார தெரியாதா? தமிழ்நாட்டுல எங்க கேட்டாலும் சொல்லுவாங்களே. கடவுளே, என்னாச்சு? இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? இல்லையே. சந்திரமோகன் கொலை கேஸ்ல போலீஸ் தேடிட்டு இருக்க 3 குற்றவாளிங்க தான் இவங்க. எங்க போனாங்க? அன்னைக்கு அந்த கீச்சன் அடிச்சதும் இவனுங்க தான். திருட்டு பசங்க. அட கடவுளே. என்னோட பேரு ஜான்சன். இந்த சமுதாயத்துல நானும் ஒரு பெரும் புள்ளி. பல நாட்டுல பார் ஓபன் பண்றதுக்காக பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த உலகத்தோட நீளம் தான் என்னோட பிசினஸ் நெட்வொர்க். லாஸ்ட் இயர் 25 சிறந்த தொழிலதிபர்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதுல நானும் வந்தேன். அதுக்கப்புறம் சவுத் இந்தியால என்னோட செல்வாக்கு அதிகமாயிடுச்சு. அரசாங்கத்துக்கு பெரும் வருமானம் வர்றதுக்கு நானும் ஒரு காரணமா இருக்கேன். அரசியல், சினிமா, அதிகார வர்க்கத்துக்கு நெருக்கமானவன். அவன் ஒரு ஜென்டில்மேன் எல்லாருமே நினைக்கிறாங்க. ச்சே, இந்த ஆள் ஒன்னும் சந்திரன் சார கொலை பண்ணிருக்க மாட்டான். ஆமாடா, நீ சொல்லிட்டா போதுமா? ஏன்டா இவ்வளவு பெரிய ஆளை கொலை பண்றதுக்கு கொட்டேஷன் கொடுத்தா கொலை பண்ணுவாங்க? கீ செயினை வச்சு கண்டுபிடிக்கிறானா? இங்க பாரு, சும்மா கீ செயினை வச்சு பெரிய ஆளுங்க வழியில தேவலாம் போய் மாட்டிக்காதீங்க. செல்வா, கரெக்டா இருக்குமாடா? எந்த நேரத்துல தான் அவனை சந்தேகப்பட்டு தொலைச்சோம்? ச்சே. டேய் நாம ஏதாவது சீன் போட்டு அந்த ஆள் முன்னாடி போய் நிக்கலாமாடா? இந்த கேஸுக்கும் அந்த ஆளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருந்ததுன்னா நம்மளை பார்த்ததும் நிச்சயமா ரியாக்ஷன் பண்ணுவான். எந்த நேரமும் பிசினஸே நோக்கமா இருக்கிறவன் இவனுக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லாத பட்சத்துல நம்மளை பார்த்தாலும் அவனுக்கு அடையாளம் தெரியாது. டேய், அந்த ஆளு போலீஸ்ல மாட்டி விட்டான்னா அது அப்புறம் பார்க்கலாம்டா.